அஸ்ஸலாமு காய்ஸ், வாங்க அரிசி பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு ஒரே ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் 1 கிளாஸ் வாட்டரை சேர்த்துட்டு 1 லிட்டர் பாலை சேர்த்துக்கலாம். நான் ஆவின் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஒரு லிட்டர் பாலுக்கு நான் 100 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். 2 ஊற வச்சுட்டு 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். பால் நல்லா சூடான அப்புறம் நம்ம வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிடலாம். இந்த அரிசி பாயசத்தில் மெயின் ப்ராசஸ்ஸே அடி பிடிக்காமல் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம வச்சுருந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணிடலாம். ரெண்டும் நல்லா பால்லையே வேகணும். நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்துட்டு நான் 1 லிட்டர் பாலுக்கு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். பால் நல்லா காய்ச்சி வரும்போது நம்ம ஏலக்காவை போட்டு அந்த அரோமா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஜவ்வரிசியும் அரிசியும் நல்லா பால்லேயே வெந்துக்கிறதுனால நம்ம லாஸ்ட்டில் தான் சுகரை சேர்க்கணும். கிளறி விட்டுட்டே இருக்கும்போது ஸ்மாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் அரிசியை. அப்போ தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் 1 லிட்டர் பாலுக்கு 1 கப் சர்க்கரையை சேர்த்துருக்கேன். சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். எடுக்கணும்னா இந்த முந்திரி தாளிக்கிறதுக்காக நான் 3 ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். நெய் நல்லா சூடான அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியை பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அரிசி பாயசத்தில் சேர்த்துடணும். நம்ம அரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி